இயேசு மனிதன் கிடையாது, அவர் ஒரு ஆவியா இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க. அவர் 100% மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்த்துட்டு வரோம். மனுஷன் அப்படின்னாவே அவனுக்கு சில உணர்ச்சிகள் இருக்கும். இயேசுவுக்கு உணர்ச்சிகள் இருந்ததா, அல்லது ஒரு ஆவி மாதிரி உணர்ச்சி இல்லாம இருந்தாரா அப்படின்றதுக்கான ஆதாரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு நம்மள மாதிரியே உணர்ச்சிகளுடைய ஒரு மனிதனா இந்த பூமியில வாழ்ந்தார். முதல்ல அவர் துக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 26:38 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேற்ற துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். மனுஷன் அப்படின்னாவே வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது மனசு கஷ்டப்படும், துக்கப்படும். இயேசு மனுஷனா இருந்ததுனால அவரும் துக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து மனுஷன் அப்படின்னாவே ஆச்சரியப்படுவான். சில விஷயங்களை கேட்கும்பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். இயேசுவும் ஆச்சரியப்பட்டாராம். மார்க்கு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அவர் பிறந்து வளர்ந்த கிராமத்துல அவரை மக்கள் நம்பல, அவரை மேசியாவா ஏத்துக்கல. அவங்க அவர் மேல நம்பிக்கை வைக்காத பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டாராம். என்ன இவ்வளவு அற்புதம் செய்யறேன், இந்த மக்கள் என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி. ஆகவே அவர் ஒரு ஆவியா இருந்திருந்தாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூணாவது மனுஷன் அப்படின்னா கண்டிப்பா கோபம் வரும் இல்லையா? இயேசு கோபப்பட்டாரா அப்படின்னு வேதத்துல பார்த்தோம்னா நிச்சயமா அவர் கோபப்பட்டார். மார்க் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றி இருந்தவர்களை பார்த்தார். அதாவது இயேசு நன்மை செய்யணும்னு வரும்பொழுது, நீங்க ஏன் ஓய்வு நாள் இதை செய்றீங்க, மற்ற நாள்ல செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் நன்மை செய்யறதை தடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய மனசு இவ்வளவு கடினமா இருக்குதுன்னு பார்த்து இயேசு வெசனப்பட்டு கோபப்பட்டாராம். இந்த நாள்ல தாம் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயேசு ஒரு ஆவி கிடையாது. அவர் நம்மை போல மனிதனாக உணர்ச்சிகளுடையவராக வாழ்ந்தார், நியாயத்துக்காக கோபப்பட்டார். அடுத்து இயேசு மனதுருகினார். கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது அவர் மனசு அப்படியே உருகிச்சான். மார்க்கு 1வது அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஒரு குஷ்டரோகியை பார்த்த பொழுது மக்கள் எல்லாரும் விலகி ஓடுறாங்க. ஆனா இயேசுவோ மனதுருகி அவனை தொட்டார். அப்போ அவருடைய மனசுல ஒரு உருக்கம், ஒரு இரக்கம் காணப்பட்டது. அவர் 100% மனுஷனா இருந்ததுனால நம்மை போல உணர்ச்சிகளுடையவரா இருந்தார். எல்லாத்துக்கும் மேல மனுஷன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா துக்கமும் அழுகையும் வரும். ஒரு ஆவிக்கு துக்கமும் அழுகையும் வராது, கண்ணீர் வராது. இயேசுவுக்கு கண்ணீர் வந்ததா, துக்கப்பட்டாரா, அழுதாரா அப்படின்னு பார்த்தா ஆமா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யோவான் 11:35 பாத்தீங்கன்னா, அவனை எங்க வச்சீங்கன்னு சொல்லி லாசருவை பத்தி இயேசு கேட்கிறார். ஆண்டவரே பாருங்கன்னு சொல்லி அவரை கல்லறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கல்லறைக்கு பக்கத்துல வந்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணுல இருந்து தண்ணீர் வந்தது. ஆகவே அவர் ஒரு சாதாரண ஒரு ஆவியா வரல, நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில வந்தார். அவர் அழுதார், கண்ணீர் விட்டார். கடைசியா மனுஷன் அப்படின்னா கண்டிப்பா சோதனைகள் வரும். வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், வேதனைகள் வரும். இயேசு சோதிக்கப்பட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா சோதிக்கப்பட்டார். மார்க் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் சோதனையில நம்ம கடந்து வரோமோ அதே சோதனைகள்ல இயேசு கடந்து சென்றார். அதனாலதான் எபிரேயர் 2:18 சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் சோதனைக்குள்ள நம்ம போறோமோ அதே சோதனைக்குள்ளாக இயேசு போனதுனால நம் வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் அடங்கிய ஒரு மனிதராக 100% ஒரு மனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு நம்ம தொடர்ந்து இன்னும் சில ஆதாரங்களை பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.